பேராந்தூர் கிராமம் ஒரு அமைதியான அன்பான ஊர். அந்த ஊரில் ரங்கா தாத்தா என்ற ஒருவர் இருந்தார். அவர் எல்லோருக்கும் நேர்மை, உதவி, நல்ல மனசு ஆகியவற்றை போதிப்பவர். ஒரு நாள் அவர் ஒரு வித்தியாசமான அறிவிப்பை செய்தார். பிள்ளைகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு குடம் மற்றும் ஒரு விதை தருகிறேன். அதை வீட்டுக்கு எடுத்துச் சென்று நன்றாக பராமரிக்கவும். 1 மாதத்துக்குப் பிறகு அதை மீண்டும் கொண்டு வாருங்கள். யாருடைய செடி அழகாக வளர்ந்திருக்கிறதோ அவர்தான் கிராமத்துக்கு உதவியாளராவார். நான் அதை தினமும் கவனிப்பேன் தாத்தா. எங்க அம்மா எனக்கு தண்ணீர் ஊற்ற உதவுவார். என்னோட செடி எல்லாரிடம் பெரியதாக வளரும். அந்த சிறார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குச் சென்று வெற்றியை கனவு கண்டனர். ஒவ்வொரு காலையிலும் வருண் தனது குடத்தை வெளிச்சத்தில் வைத்து மெதுவாக தண்ணீர் ஊற்றுவான். ஆனால் நாட்கள் சென்றாலும் எதுவும் முளைக்கவில்லை. என்னோட செடி வளரவில்லை. நான் எல்லாம் சரியா பண்ணேனே. பரவாயில்லை மகனே, நேர்மைதான் மிக முக்கியம். வளராமல் இருந்தாலும் உண்மையைச் சொல். வருண் தனது குடத்தை கவனமாக வைத்துக் கொண்டான். செடி இல்லாவிட்டாலும் நம்பிக்கையுடன். 1 மாதம் கழித்து கிராமம் முழுவதும் குழந்தைகள் தங்கள் குடங்களுடன் வந்தனர். அனைத்தும் மலர்களால், இலைகளால் நிரம்பியிருந்தன. ஒருவனின் குடம் மட்டும் வெறுமையாக இருந்தது. அது வருணுடையது. வருண், தண்ணீர் ஊற்ற மறந்துட்டியா? அவனோட விதை தூங்கிடுச்சு போல. அனைவரும் அழகான செடிகள் வளர்த்திருக்கிறீர்கள். ஆனால் ஒருவரின் குடம் மட்டும் வெறுமையாக இருக்கிறது. தாத்தா, நான் தினமும் தண்ணீர் ஊற்றினேன். ஆனா அது வளரவே இல்லை. பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எல்லாம் கொதிக்க வைத்த விதைதான் கொடுத்தேன். அது ஒருபோதும் முளைக்காது. ஆனா வருண் மட்டும் உண்மையோடு கொண்டு வந்திருக்கிறான். கிராமம் முழுவதும் ஆச்சரியத்துடன் பார்த்தது. வருண் பொய்யாக வெற்றியை தேடவில்லை, உண்மையோடு இருந்தான். அந்த உண்மைதான் அவனை உண்மையான தலைவராக்குகிறது. நான் மலருடன் வெல்லவில்லை, ஆனா உண்மையால் மலர்ந்துட்டேன். இந்த கதையின் நீதி என்னவென்றால், உண்மை முதல் பார்வையில் வெற்றி இல்லாமல் தோன்றலாம். ஆனால் அது எப்போதும் மிக பிரகாசமான பலனை தரும்.